ஹாய் ஸோ மெனி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பற்றி நம்ம பேசல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வி வில் கோ அண்ட் சி அபவுட் பிஸ்னஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சியூபினா சிட்டி யூனியன் பேங்க். ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங். பேங்க் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்யூன்னுவாங்க, பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து சிட்டி யூனியன் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஓகே, வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ் தே டூயிங் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ஹிஸ்ட்ரி, பேங்க்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பேங்க் லிமிடெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்குக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பேங்க் லிமிடெட் அப்படின்றது தான் பேர். இன்கார்பரேட்டட் இன் 31 அக்டோபர் 1904. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 120 இயர்ஸ் பிஃபோர் பண்ணது தான். த ஃபஸ்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வாஸ் சைன்டு பை 20 டிவோட்டட் அண்ட் ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் கும்பகோணம் இன்க்ளூடிங் சர்வஸ்ரீ ஆர் சந்தானம் ஐயர், எஸ் கிருஷ்ண ஐயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயங்கார். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராமின்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னால் ஒரு 20 பீப்புள் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வி வில் ஸ்டார்ட் எ பிஸ்னஸ், அப்படியே பேங்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தே வில் டூ த பிஸ்னஸ். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் 20 பீப்புளில் வந்து இந்த ரொம்ப முக்கியமான ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ். அவங்க வந்து என்ன பேங்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் பேங்க் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தென் ஆஃப்டர் சம் டைம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே சேஞ்ச் த நேம் இன்டு சிட்டி யூனியன் பேங்க். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகே, வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங். சிட்டி யூனியன் பேங்க்கில் வாட் ஆர் த பிஸ்னஸ் என்னென்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் சர்வீஸ் லைக் பர்சனல் பேங்கிங் அண்டர் விச் தே ஆஃபர் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சச் அஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நார்மலாக இருக்க ஒரு விஷயம் தான் எல்லா ஒரு பேங்க்லேயும் சரி. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது தான் ஒரு மெயின் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிடிக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஸ்கீம்ஸ், தென் வந்து ஹோம் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ், டெபிட் கார்டு அண்ட் மெனி மோர். தே ஆர் நாட் இன் கிரெடிட் கார்டு பிஸ்னஸே கிடையாது. என்ஆர்ஐ பேங்கிங் இருக்குது அண்டர் விச் தே ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சச் அஸ் டெபாசிட் அண்ட் ரெமிட்டன்ஸ். என்ஆர்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்றது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன். அவர் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து இந்தியாவில் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து போய் செட்டில் ஆகிட்டு அவரோட இது வந்து சொல்கிறது தான். ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங், தென் வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னா மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து லோன் தர்றது, அக்ரி அண்ட் ரூரல், அக்ரினா அக்ரிகல்ச்சருக்கு வந்து லோன் தர்றது, என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ஷியல் இந்தியனுக்கு வந்து, அப்புறம் வந்து டெக் பேங்கிங், தென் வந்து அகடாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் தர்றது, அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் இன் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ். ஒரு மெயின் ட்ராபேக் என்னென்னா கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் அவங்க வந்து அந்த ரிஸ்கில் இன்வால்வ் ஆகலை. ஓகே, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்மில் தான் ஸ்டடி பண்ணேன். எஸ்ஆர்எம்னா வந்து உங்களுக்கே தெரியும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஓப்பன் த சியூபி பேங்க் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட வியூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற பிஸ்னஸ் மோனோபாலி அப்படின்னு சொல்லுவாங்க, எட்ஜுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து மோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் மோட் அப்படின்றது இதுதான் அந்த சிட்டி யூனியன் பேங்க்கோட மோட். செப்பரேட் பிஸ்னஸ், நோபடி கேன் டூ திஸ். ஸோ மினிமலாக இருந்தாலுமே சரி அது எஃபெக்டிவாக இருக்கணும், அதுதான் வந்து மோட். ஸோ அந்த மாதிரி மோட்டில் வந்து சிட்டி யூனியன் பேங்க் வந்து அடிச்சிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் வந்து என்ன செக்டார், ப்ரைவேட் செக்டார், லிஸ்டட் இன் பிஎஸ்சி கோட் அண்ட் என்எஸ்சி கோடு. பிஎஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா 532210 அண்ட் என்எஸ்சி கோட் வந்து பார்த்திங்கன்னா சியூபி, சிட்டி யூனியன் பேங்க். இதுதான் கம்பெனியோட ஓவர்வியூ. தென் கம்மிங் டு ஷேர் ப்ரைஸ். வாட் ஆர் த ஷேர் ப்ரைஸ் ட்ரேடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சின்னு சொல்லியிருக்கேன். என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அக்கார்டிங் டு த எக்ஸ்சேஞ்சஸ் த ப்ரைஸ் வில் பி சேஞ்சிங். ரொம்ப சேஞ்ச் இருக்காது, கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும். அது மாதிரி சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 120 rupees அண்ட் என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 120.15 rupees, 0.5 rupees, 0.5 பைசே
வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் வந்து டுடேஸ் லோ அண்ட் ஐ இந்த டுடேஸ் லோ ப்ரைஸ் இஸ் நாட் ஏ மேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லாதனால இது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு டேட்டா. ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுடேஸ் லோ வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபீஸ் அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 123 ரூபீஸ் அண்ட் 52 வீக் லோ அண்ட் ஐ அப்படின்னா 1 இயர் லோ அண்ட் ஐ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐ வந்து பார்த்திங்கன்னா 249 rupees. Then வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees. ஸோ 250 rupeesலேருந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து 120 rupees 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் மீனிங். பிகாஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எவ்ரிதிங் கெட்டிங் க்ளோஸ்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பிகாஸ் மோட்டே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பிஸ்னஸில் தான் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனோட டிராஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் இயர் பிகாஸ் ஷேர் price is just a price. Whatever it may be, price வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸாக தான் கன்சிடர் பண்ணணும். we need to look after the business அப்படின்றது ஆல்ரெடி நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு wonderful business. I have holding shares in City Union Bank. ஸோ நீங்களும் இதில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா just go through and see the ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். தென் ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்கிறேன். ஸ்வாட்னஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்? ரைசிங் நெட் கேஷ் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். கம்பெனி வித் லோ டெப்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். தென் வந்து கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ். ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளட்ஜ் பண்ணவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு ஷேர் ப்ரைஸ் உடையுது, ஏன் உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் உடையுது எதுக்கு உடையுதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தே வில் சிம்ப்ளி செல் த ஷேர்ஸ் இன் அவுட் மார்க்கெட் ஐ மீன் டே பை டே நடக்கிற மார்க்கெட்டில் விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ப்ளட்ஜ் ஷேர் இருக்காது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். தென் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் இன் மேனேஜிங் அசட்டை மேனேஜ் பண்ணணுன்னாவே அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து இன்க்ரீசிங் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ரெவன்யூ மீன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கஸ்டமர்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். தென் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ். காஸ்ட் எல்லாம் செப்பரேட்டாக. தென் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது எஃபிஷியன்ட்லி மேனேஜிங் அசட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருந்தால் தான் அசட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். புக் வேல்யூ பர்ஷால் இன்க்ரீசிங் வந்து புக் வேல்யூவோட ஷேர்ஸ் வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். Then what is the weakness? Weakness வந்து பார்த்தீங்கன்னா inefficient use of capital to generate profit. ROC return on capital employed அப்படின்னு சொல்லுவாங்க. ROC வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. Then decline in net profit with falling profit margin. QOQ quarter over quarter. நம்ம வந்து குவார்ட்டர் வந்து நம்ம பார்க்குறத விட YOY இயர் ஓவர் இயர் அப்படின்னு பார்க்கலாம். பேண்டமிக்னால வந்து பார்த்திங்கன்னா இது சிவியராக டிசப்பாயின்மெண்ட் தான் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா. மோட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் மோட் தான் இருக்குது. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்லாம் காட் க்ளோஸ்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அகைன் ஓப்பன் ஆகுதோ அகைன் வந்து அதனோட ப்ராஃபிட் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபால், ஒரு பெரிய வீக்னஸ் கிடையாது. நியர் 52 வீக் லோ வந்து டச் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து ஒரு 100 ரூபீஸில் வாங்கினாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா லக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 140 150 ரூபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நியர்லி 40-50% வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். டிக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா QOQவோட நெட் ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருக்கு. YOY அதான் இந்த 2 இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீஸிங் தான். ஸோ ஒன் ஆஃப் த குட் சைன் தான். வீக்னஸ்ன்னு பெருசாக ஒன்றும் எனக்கு பெரிய வீக்னஸ்ன்னு ஒன்றும் தெரியலை. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரோக்கரேஜ் அப்கிரேட் ரெக்கமெண்டேஷன். ப்ரோக்கரேஜ் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங் ரெக்கமெண்டிங் த ஸ்டாக் பிகாஸ் அதனோட வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா ப்ரோக்கர்ஸ் வந்து கீப் ஆன் சஜஸ்டிங் தட் டு பை த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ தென் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இது. டிக்ரீஸ் இன் NPA ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் என்னென்னா நான் பர்ஃபார்மிங் ஆசட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் ஆசட்
அசட்னா இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வட்டி வாங்குகிறோம், அப்போ வட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரா கடனை தான் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. காசை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாத கடன் தான் என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசட். அசட் வந்து அதாவது பணம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டேபிளாக நின்றுருச்சு, அதாவது வந்து அவங்களோட நம்மக்கிட்ட காசு திருப்பி ரிட்டன் பேக் கட்ட முடியல அப்படின்றது தான் என்பிஏ. அது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த குட் சைன், பிகாஸ் கட்டாதவங்களும் இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தான் அது மீனிங். டிக்ரீஸ் இன் ப்ரொவிஷன் இன் ரீசன்ட் ரிசல்ட்ஸ். ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் மாதிரி, தென் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ரைசிங் டெலிவரி பர்சன்டேஜ் கம்பேர் டு ப்ரீவியஸ் டே மந்த் வால்யூம்ஸை கம்பேர் பண்ணால், அதாவது வந்து பேண்டமிக் டைமில் கம்பேர் பண்ணுற விட இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்ட்ராங் வால்யூம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸிங். த்ரெட்ஸ் வந்து RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ் வீக்னஸ். ஓகே, RSI எல்லாம் வந்து டெக்னிக்கல், நோ மேட்டர் ஹியர். தென் while coming to charts, what are the basic charts? when they are 1901ல் ஆரம்பிச்சிருக்காங்க. 1901ல் அப்படின்னா 100 years பிஃபோர் தான், 2001ல் தான் வந்து பார்த்திங்கன்னா IPO வருது. பிகாஸ் இப்போ யார் மெஜாரிட்டி ஆஃப் ஓனர் ஆஃப் CUB வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், FII அப்படின்னு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராமின்ஸ் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எவ்ரி பேங்கிங் ஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் வச்சுருக்காங்கன்னா FII. 2000ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 rupees அரௌண்ட் 2020ல் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. இப்போ பேண்டமிக்னால தான் உடஞ்சிருக்கு. ஒரு 2008 2009ல் கூட பெரிய டிப்ரெஷன், அவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருந்தப்போ பேங்க் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த குட் கம்பெனி அண்டர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னால் சிட்டி யூனியன் பேங்க். ஸோ கீப் கன்சிடரிங் திஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன். வாட் ஆர் த வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 9061 crore அப்படின்னா நியர்பை 10,000 crore அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கேப் ஸ்டாக் வந்து ப்ரைஸ் பை earnings 12.15. ப்ரைஸ் பை earnings கம்மி தான் கம்பேர் டு இண்டஸ்ட்ரி. பி பாருங்கள் 23.93 இருக்குது. ஸோ பாதி தான் இருக்குது. ஒன் ஆஃப் த ஒரு குட் சைன். புக் வேல்யூ 65 rupees, டிவிடெண்ட் வந்து 50. மார்க்கெட் லாட் 1 அண்ட் எபோ ஷேர்ஸ் தான் நம்மளால் பை பண்ண முடியும். EPS வந்து 10.13. ப்ரைஸ் பை earnings அண்ட் கம்பேர் டு EPS அப்படின்னு பார்த்திங்கன்னா நியர்பை தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 point something அப்படி தான் இருக்குது. ஓகே, ஒன் ஆஃப் த கிரேட். ஏன்னா இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. இட் இஸ் பெஸ்ட் டைம் டு பை அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் yield கம்மி தான். ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். டெலிவரபிள்ஸ் வந்து 71%. கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸ், வாட் ஆர் த பீப்புள் திங்கிங், வாட் ஆர் த பீப்புள் வந்து பப்ளிக் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். 67 அது பர் டேவோட கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸ். ஓகே, என்ன தான் பர் டே சென்டிமெண்ட்ஸ் இருந்தாலும் பீப்புள் வந்து 67% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பயல் தான் இருக்காங்க. 33% தான் செல். while coming to financial, what are the financial they are doing அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஃபைனான்ஷியல் டிசம்பர் 2018, மார்ச் 2019, ஜூன் 2019, இயர் பை இயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் பை குவார்ட்டரில் காட்டியிருக்கான். தென் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2018 வச்சுக்கோங்க, டிசம்பர் 2019 வச்சுக்கோங்க. டிசம்பர் 2018ல் இன்ட்ரெஸ்ட் வந்து 966 crore. தென் வந்து டிசம்பர் 2009 1060 crore. இயர் பை இயர் வந்து 100 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். டிசம்பர் 2018 ப்ராஃபிட் அதர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 119 crore. டிசம்பர் 2019 வந்து 142 crore. எக்ஸ்பென்சஸ் வந்து 779 crore. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பென்சஸும் கீப் ஆன் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பாங்க, செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராப்ளம். தென் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 178 crore, 192 crore. கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். குவார்ட்டர் பை குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீஸிங் தான். இயர் பை இயர் தான் நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். குவார்ட்டர் பை குவார்ட்டரில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்த உடனே வளரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நாட் அ குட் திங். ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் க்ரோ ஆகுறதுன்றது வந்து டக்குன்னு ஆகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான். இட் டேக் சம் டைம். தென் வந்து while coming to balance sheet, what are the balance sheets? டோட்டல் ஷேர் கேபிட்டல் கம்பேர் பண்ணுங்கள். மார்ச் 2018, மார்ச் 2019, அதாவது வந்து ரைட் ஹேண்ட் சைட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, அதில் பாருங்கள். 73.45, 66.47 இன்க்ரீஸிங். நெட் ஒர்த் கெட்டிங் இன்க்ரீஸிங். தென் டோட்டல் டெப்ட் getting increased but the income is increasing அப்படின்றத பாருங்கள். பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா they need money, cash flow is must. So what are they doing அப்படின்னா they will keep on increasing
கீப் ஆன் இன்க்ரீசிங் பை போரோவிங் மணி அப்படின்னா ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கலாம். ஸோ அதை விட பீரியட் பேங்க் கிட்ட இவங்களை விட பீரியட் பேங்க் ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்கி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து அப்படி பண்ணலாம். ஸோ டோட்டல் அசெட் வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங் தான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைன். இப்போ வந்து டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ராஃபிட் வந்து டீட்டோரேட் ஆகுது அப்படின்னா ஒன் ஆஃப் த பேட் சைன். இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சைன் எதுவும் தெரியல. ஒன் ஆஃப் த குட் பிஸ்னஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். வாட் ஆர் த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்? ப்ரொமோட்டர்ஸ் 0000 ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ப்ராமின்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க 1901. ஆஃப்டர் சம்டைம்ஸ் செல்லிங் த பேங்க்ஸ் டு த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எஃப்ஐஐ டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல். இப்போ ஓவரால் கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸ் யார் வச்சுருக்காங்க? டிஐஐ அண்ட் எஃப்ஐஐ. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃபிஐ அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் தான் மேக்ஸிமம் இருக்குது. டியூ டு சம் ரீசன் குறைச்சிருக்காங்க. பிகாஸ் ப்ரைஸை கம்மி பண்ணி தே வில் இன்வெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷனல் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் கீப் ஆன் இன்க்ரீசிங் தான் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். பிகாஸ் இந்த 2 பேர் தான் நம்மளோட கன்சிடரேஷன். பிளட்ஜ்டு 0, ப்ரொமோட்டர்ஸ் 0. சூப்பர். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ கீப் ஆன் இன்க்ரீசிங். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வழக்கமாக இதுக்கு முன்னாடி பார்த்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எவ்ரிபடி வந்து ரெடியூசிங் த ஸ்டேக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து தே நீட் டு ரெடியூஸ் தேர் ஸ்டேக்ஸ். அவங்களோட நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் அவங்க தே நீட் டு ஆக்ட் அண்ட் பிஹேவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். பிகாஸ் அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை, அது ஒரு மாதிரி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 100% ஆஃப் ஷேர் கெட்டிங் ஸ்பிளிட்டட். தென் வந்து பிஆர் கார்பரேஷன். வாட் ஆர் த காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன், கம்பெனி நேம் பாருங்கள், அதனோட பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் 52 வீக் ஹை லோ, மார்க்கெட் கேபிடலைசேஷன், சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர். ஃபஸ்ட்டு இருக்கிறது சிட்டி யூனியன் பேங்க், தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க். எல்லாமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் பேங்க்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம டாப் 10 வீடியோஸ்னு ஒரு செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டாப் 10 ப்ரைவேட் பேங்க்ஸ் என்னென்ன, டாப் 10 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் என்னென்ன, நம்ம போட்ட எல்லா பேங்க்ஸுமே இதுலேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இதனோட பிஆர் கார்பரேஷன் எப்படி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் என்னென்னு பாருங்கள். இதில் வந்து ஒன் ஆஃப் த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் வந்து ஐசிஐசி பேங்க், தென் வந்து கோட்டாக், அதுக்கு முன்னாடி வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்க், தென் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது, சேஞ்ச் எப்படி இருக்குது, 52 வீக் ஹை லோ எல்லாம் பார்த்திங்கன்னா யூ வில் கெட் சம் நாலேஜ். கம்பேர் டு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனியன் பேங்க்ஸை கம்பேர் பண்ணுறதை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க் பர்ஃபார்மிங் வெரி வெல். அதுதான் இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணால் ப்ரைவேட் செக்டார் பேங்க் இஸ் டூயிங் வெரி வெல். Okay friends, this is not a recommendation or a consideration. Please do your own analysis. This is for educational purpose. Do your own research and keep on investing. If you want to trade with safe. Okay, என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இட் வில் லைக் ஒரு சீடை போட்டு ஒரு ட்ரீயை வளர்க்குற கணக்கு தான். ஸோ கீப் ஆன் இன்வெஸ்டிங், டூ வெரி வெல். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் த சேனல், ப்ளீஸ் ஷேர் இட். தேங்க்யூ வெரி மச் guys.